இருக்க ஒரு ராபிட் வந்து கரெக்டா சாக்கோ பீன் சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல மேல இருந்த ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனது இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த ராபிட்டை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராரு. அப்பதான் வந்து இந்த ரிப்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராபிட் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாரு. எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் அடிபட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கண்ணில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன்ஸ் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு எலி மாதிரி வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் என்ன வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு வேலை வந்துடுது. அப்படியே ஒரு கை வந்து பாத்தீங்கன்னா அது தூக்கிட்டு போயிடுது. அங்க ரிப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய ரேபிட்ஸ் வந்து உங்களை வந்து கெஞ்ச, பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் என்ன சொல்றா, இதான் உங்களோட வேலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டே இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்ணுல ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கின்னே வந்து பாத்தீங்கன்னா பீல் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெட் ஆயிட்டு இருக்கும். சோ நம்ம ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஆனா அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம்.